ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான வாழைப்பழ கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு லைட்டாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உலர்ந்த திராட்சைகள் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்து இந்த நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தெடுத்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு ஏத்தன் வாழைப்பழம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் சேர்க்கலாம். வாழைப்பழத்தை ரவையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பால் ரவை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பாலேயே தண்ணியை அளந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மிதமான தீயில வச்சு நல்லா கட்டிப்படாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. ரவையும் நல்லாவே குக் ஆகியாச்சு. இப்போ அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கலாம். நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கேற்ப சர்க்கரை அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து எடுத்திருந்த முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான வாழைப்பழ கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.